வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு மூலயமா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டிஎன்இபி பில்லு வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே வரும், டேஞ்சன்கோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது குயிக் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்பப்போ பேமெண்ட் பண்ணணும், சேவை நேரம் எப்பப்போ இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து குயிக் பே அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்சூமர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இந்த கேப்சா நம்பரை வந்து இந்த இடத்துல கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுக்குங்க. நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூபிஐ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கார்டு மூலயமா எப்படி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் யூபிஐ கியூஆர் எனி கார்டு நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 522 ரூபா சொல்கிறாங்க. உங்களுடைய கன்சூமர் நம்பரு ப்ளஸ் உங்களுடைய நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. அடுத்து இங்கே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐ ஹேவ் ரீட் அண்ட் எபோவ் ஐட்டம்ஸ் டெர்ம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அது செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பே கொடுங்க. கன்ஃபார்ம் பே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட் கார்டு, அதாவது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலயமா கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெபிட் கார்டு, அதாவது கிரெடிட் டெபிட் கார்டு வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம், யூபிஐ மூலமாகவும் பண்ணலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்டு மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஏடிஎம் கார்டு மூலயமா பண்ணுறீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு வந்து கார்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. சிவிவிங்கிறது வந்து கார்டுக்கு பேக் சைடில் ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு யார் நேமில் இருக்கோ அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் நண்பா. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.